ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற. முதலாவதாக தேவன் ஒரே மனமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் மனம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அநேக நேரங்கள் மனிதர்கள் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்முடைய தேவன் ஒரே மனமாக இருக்கிறார். நம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அவர் ஒரே மனமாக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருதயத்தில் ஒவ்வொருவரை குறித்து அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் தமது சித்தத்தின்படி அவர் செய்கிறார் என்றும் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு மனிதர்கள் மற்ற ஒரே அவர்களுடைய பக்கமாக திருப்பிக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவனை அவனுடைய காரியங்களுக்காக, அவன் சொல்வதையெல்லாம் செய்வதற்காக அவன் திருப்ப முடியாது என்று இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மனிதனை நாம் திருப்பிக் கொள்ளலாம், ஒரு மனிதனோடு கூட. ஆனால் ஒரு மனிதன் தேவனை திருப்ப முடியாது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதை விட தேவன் நம்மை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். நம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பாக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் அறிந்து, அவர் இஷ்டப்படி, அவருடைய விருப்பத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. அவருடைய மனதை நாம் திருப்பவும் முடியாது. அவர் மனம் மாறாதவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மை நேசிக்கிறார், நமக்காக யாவையும் செய்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் இந்த உலகத்தில் பிரித்தெடுத்து எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மனம் மாறாதவராய் இருக்கிறார். அவரை நாம் திருப்ப முடியாது. இந்த உலகத்தில் மனிதர்களை திருப்புவதைப் போல தேவனை ஒரு மனிதன் தன்னுடைய இஷ்டத்திற்கு திருப்ப முடியாது என்கிற காரியங்களை நன்கு அறிந்திருந்தோமானால் தேவனிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கிறதை விட தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே அவருடைய சித்தம் மாத்திரம்தான் இந்த பூமியில் விளங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்பத்தை எல்லாருக்குள்ளும், எல்லா மனிதனுக்குள்ளும், எல்லா தனிநபருக்குள்ளும் தேவன் வெளிப்படுத்தி வருகிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இன்பங்களை, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.